ஹாவ் ஏ நைஸ் டே. இது உங்கள் 7 ஸ்கை சேனல். நான் எம்எம்ஜே. இன்னைக்கு கயிறுகளை பற்றி பார்க்கலாம். ஆங்கிலத்தில் ரோப் என்று சொல்லக்கூடிய அந்த கயிறு. அந்த கயிறுகள் நம்மளோட லைஃப்பில் எந்தெந்த வகையிலெல்லாம் உதவியாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலையும் சப்ஸ்கிரைப் செஞ்சு எங்களுக்கும் கொஞ்சம் உங்களுடைய ஆதரவுகளை தெரிவிச்சிங்கன்னா எங்களுக்கும் கொஞ்சம் ஊக்கமாக இருக்கும். நீங்களும் உங்களுக்கு பயனுள்ள நல்ல விஷயங்களை நம்மளோட சேனலில் தெரிஞ்சுக்கலாம். இந்த கயிறுகளில் பல வகை இருக்குது. தென்னை மட்டை நார்லேருந்து கயிறு செய்கிறாங்க, அப்புறம் சணல்லேருந்து செய்கிறாங்க, பட்டு, பருத்தி, பிளாஸ்டிக்லேருந்து கூட இப்போல்லாம் கயிறுகள் நிறைய தயாரிக்கப்படுது. இப்படி பல பொருட்கள்லேருந்து கயிறு தயாரிக்கிறாங்க. பழங்காலங்கள்லாம் வந்துட்டு தலைமுடியை பயன்படுத்தி கூட கயிறு தயாரித்து பயன்படுத்தியிருக்காங்களாம். பொதுவாக கயிறுகளை வீடுகளில் இருந்து இந்த கயிறுகளை வேலைகள் தொடங்கி வெளியில் ஃபேக்ட்ரியாக இருக்கட்டும், ஹார்பராக இருக்கட்டும், கம்பெனிகளாக இருக்கட்டும், எல்லா துறைகள் கயிறுகளோட பயன்பாடு இருக்குது. வீடுகள்லையும் வயல்கள்லையும் உள்ள கிணத்திலிருந்து தண்ணீரை இறைக்கிறதுக்கு கயிறுகளை அதிகமாக பயன்படுத்துறாங்க. கூரை வீடு மேய்வதற்கும் தட்டி அடைப்பதற்கும் கயிறுகளை பயன்படுத்துறாங்க. வீட்டில் உள்ள ஆடு மாடுகளை கட்டி பராமரிக்கிறதுக்கும், தோட்டந்துறவுகளில் மரம் செடி கொடிகளை கட்டி பராமரிக்கிறதுக்கும் கயிறுகளை அதிக அளவில் பயன்படுத்துகிறாங்க. மலைகளில் ஏறுவதற்கும் மரங்களில் ஏறுவதற்கும் கூட கயிறுகளை பயன்படுத்துகிறாங்க. வீட்டில் துணி காய போடுறதுக்கு கொடி கயிறாக பயன்படுத்துகிறாங்க. அதே போல் கப்பல்கள் தயாரிப்பதிலும் கயிறுகள் முக்கிய பங்காக இருக்குது. தொங்கு பாலங்கள் அமைப்பதற்கு, 2 மலைகளுக்கு இடையே பாலங்கள் அமைப்பதற்கு இந்த கயிறுகள், கப்பல்களை நிறுத்தி வைப்பதற்கு கயிறுகளை பயன்படுத்துகிறாங்க. சரக்கு லாரிகள்லையோ வேன்லையோ பொருள்களை பாதுகாப்பாக எடுத்து செல்வதற்கு இந்த கயிறை கட்டி பயன்படுத்துகிறாங்க. கடைகள் பெரிய பெரிய அட்டை பெட்டிகளை கட்டுவதற்கு கூட அந்த கயிறுகளை அதிகமாக பயன்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் விளையாட்டு துறையிலையும் அதிக அளவில் கயிறுகள் பயன்படக்கூடியதாக இருக்கு. சிறிய பிள்ளைகள் ஸ்கிப்பிங் விளையாடுவதற்கும் ஊஞ்சல் ஆடுவதற்கும் கூட இந்த கயிறுகள் பயனுள்ளதாக இருக்கு. இப்படி கயிறு பல வகைகளை நமக்கு பயன்படுது. இந்த பதிவு அவ்வளவுதான். என்னோட பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வேற ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். See you, bye.